அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு இனிக்கும் இலக்கணம் இயல் 4 படைப்பாக்க உத்திகள். உங்கள் புத்தகத்திலிருந்து 106 பக்கம் எண். இதில் உத்திகளை பயன்படுத்தி எவ்வாறு இங்கே செய்யுள்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் உவமை, வினை உவமை, பயன் உவமை, மெய் உவமை, உருவமை, உருவகம், அது எல்லாமே உள்ளுரை, உவமம், இறைச்சி போன்ற தலைப்புகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது நம்மிடம் இயல்பாக அமைந்துள்ள பண்பாகும். எந்த பொருளையும் நாம் பிற பொருளோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோம். இது சிறந்த பண்பு தான். தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிந்து கொண்டு மனித அறிவு வளர்ந்து வந்திருக்கிறது. மொழி தோன்றிய அன்றே உவமையும் தோன்றியிருக்க வேண்டும். எப்போ மொழி தோன்றியதோ அப்போவே ஒரு உவமையும், அதற்கு வேண்டிய ஒரு ஒப்புமை உவமையும் தோன்றியிருக்க வேண்டும். கருத்தை சொல்கையில் கேட்போர் மனத்தை ஈர்க்கும் வகையிலும் சொல்வதை எளிதில் உணரும் வகையிலும் கூற உவமைகளை, ஒப்பீடுகளை பயன்படுத்தினர். உவமை வினை அல்லது தொழில், பயன், வடிவம், மெய், உரு, நிறம் என்ற 4 அடிப்படையில் தோன்றும் என்பார் தொல்காப்பியர். அதைதான் வினைப்பயன் மெய்யுரு என்ற 4 வகைப்பெற வந்த உவமத் தோற்றம் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. இதில் புலி போல பாய்ந்தான் என்பது வினை. பாய்ந்தான்ங்கிறதுங்க வினை, அது தொழிலை குறிக்கின்றது. மழை போல கொடுக்கும் கை, அது அதனுடைய பயனை குறிக்கின்றது. துடிப்போலும் இடை, அது இடை என்பது வடிவம், அது மெய்யை, உடம்பை குறிக்கின்றது. தளிர் போலும் மேனி, அது நிறத்தை, ஊறு அல்லது நிறத்தை குறிக்கின்றது. கண்ணன் புலி போல பாய்ந்தான் என்பதில் கண்ணன் உவமேயம் பொருள், புலி உவமானம். உவமை போல, ஓமருபு, பாய்தல், பொதுத்தன்மை, இந்த 4 உறுப்புகள் உவமையை அமைக்கின்றன. இதைதான் ஒன்றை விளக்கவும் தெளிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் உவமையே எளியதும் தொன்மைமிக்கதாகவும் உள்ளது. அப்போ ஒன்றை விளக்கமாக சொல்வதற்காகவும் தெளிவுபடுத்துவதற்காகவும் அழகுபடுத்துவதாகவும் உவமையே எளியதாகவும் தொன்மைமிக்கதாக உள்ளது. சங்க பாடல்களில் பெரும்பாலும் உவமை அணியே இடம்பெற்றுள்ளன. சங்க இலக்கிய பாடல் உவமை அணி, அதில் பிற அணிகள் குறைவாகவே உள்ளன. ஏன்னா ஒரு பொருளோடு இன்னொரு பொருளை ஒப்பிட்டு கூறுகின்ற பொழுதுதான் இந்த உவமை அணின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒப்பிடுகின்ற அந்த தன்மை சங்க பாடல்களில் அதிகமாகவே உள்ளது. சங்க இலக்கியத்தை தொகுத்தவர்கள் பாடல் ஆசிரியர்களின் பெயர் தெரியாத போது அப்பாடலில் உள்ள உவமையை கொண்டே பெயர் சூட்டினர். இப்போ சங்க இலக்கியனுடைய ஆசிரியர்களுடைய பெயர் நிறைய பாடல்களுக்கு யாரும் தெரியாது. அதனால் அந்த உவமையை கொண்டே அதுக்கு பெயர் சூட்டியுள்ளார்கள். இதில் செம்புல பெயர் நீரார் என்ற அந்த சொல் தேய்புரி பழங்கற்றினார், அணிலாடு, முன்றிலார் என்பவை அப்படிப்பட்ட பெயர்கள். செம்புல பெயர் நீரார் போல அன்புடைய நெஞ்சம் தாங்கலந்தனவே என்று சொல்வார்கள். அந்த செம்மண் நிலத்தில் மழை பெய்தால் அது அந்த மண்ணினுடைய நிறமானது எவ்வாறு மாறிவிடுகின்றதோ, இந்த செம்புல பெயர் நீரார் போல, அதுபோல அந்த மண்ணும் அந்த செம்மண்ணும் நீரும் ஒன்றாக கலந்து விட்டது. அதுபோல தலைவன் தலைவினுடைய உள்ளமானது கலந்துவிட்ட செய்தியை இங்கே ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அதே போல இங்கே ஊர்குருமாக்கள் வெண்கோடு கழாஅலின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல இனியை பெரும எமக்கே மற்றத்தன் துன்னரும் கடாஅம் போல இன்னாய் பெருமனின் ஒன்னா தோர்க்கே.
ஔவையார் அதியமானின் வெற்றி புகழை, அந்த அதியமானினுடைய வெற்றி புகழையும் வீர சிறப்பையும் மிக சுருங்கிய அடிகளில் அழகாக புனைகிறார். அதில் குளத்தில் நீர் சிறு பிள்ளைகள் யானைகள் மீது நீரை இறைத்தும், இந்த யானைகள் மீது நீரை இறைத்தும் வெண்கொம்புகளை கழுவியும் விளையாடுவர். சிறு குழந்தைகளெல்லாம் அந்த யானை மீது நீரை இறைத்தும் அந்த கொம்புகளை மீது நீர் இறைத்தும் அது விளையாடி கொண்டிருக்கிறார்கள். யானைக்கு மதம் பிடித்து விட்டால் யாரும் பக்கத்தில் அணுக முடியாது. அதியமானும் அப்படிப்பட்டவன்தான். பரிசிலருக்கு இனியன், பகைவருக்கு இன்னாதவன். பரிசு கொடுப்பதில் அதியமான் மிக சிறந்தவன். ஒருவேளை பகையென்று வந்துவிட்டால் அவன் இன்னாதவனாக, எதிரியாக மாறிவிடுவான். யானை பற்றிய உவமை இப்பாடலுக்கு உயிரூட்டுகிறது. அதைதான் கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன்முகம் 2 போயிருந்தது என்னும் புதுக்கவிதை அடிகளிலும் உவமை அமைந்துள்ளதை காணலாம். கண்ணீரை துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல உன்முகம் 2 போகின்றது. நட்சத்திரங்களெல்லாம் மறைந்து விட்டால் வானமானது மறைந்து போகிவிடும் என்று ஒரு உவமையை ஆசிரியர் இங்கே கூறியிருக்கின்றார். அடுத்தது இங்கே வினை உவமை. அவர்கள் மூளையில் விதையை போல் தாவப்பட்ட, அதில் அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியைப் போல் அறையப்படுகின்றது. இங்கே வினையை குறிக்கின்றது. அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு. விதை அங்கே தூவப்பட வேண்டும், ஆனால் ஆணியைப் போல் அறியப்படுகின்றது. அப்போது குழந்தைகளுடைய மனதில் அவர்களுக்கு பிடித்த வகையில் நாம் அறிவை சொல்லித்தர வேண்டும், ஆனால் நாம் திணிக்கப்படுகின்றோம். பயன் உவமை. வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ. பயன் வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல், மழைங்கிறது பயனை குறிக்கின்றது. அப்போ அந்த வறண்ட நிலத்திற்கு மழை எவ்வாறு முக்கியம் என்பதை தெரிகின்றோம். அதுக்கு பயன் உவமை. மெய், அது உவமை வடிவம். சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம். சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம். இங்கே மரத்தினுடைய வடிவத்தையும் குடையினுடைய வடிவத்தையும் இங்கே சொல்கின்றது. அது உவமை. நிறம். சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது ஆகிய கவிதைகளில் உவமை தோன்றும் களங்கள் வெளிப்பட்டுள்ளன. இங்கே சோடிய விளக்காய், சோடியத்தினுடைய அந்த நிறம், அந்த மஞ்சள் நிறம், அது மாலை நேரத்தினுடைய சூரியனுக்கு இங்கே அந்த மஞ்சள் வெளிச்சத்துக்கு ஒப்பிடப்படுகின்றது. இது நிறத்தை சொல்கின்றது. அதைத் தொடர்ந்து உருவகம். அப்போ உவமையும் பொருளும் ஒன்றென்று சொல்வதை உருவகம் என்று சொல்வார்கள். இதில் ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவகம் எனப்படுகிறது. உவம உருபுகளை விரித்து சொல்வதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதில் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருப்பது தெரிந்திருக்கும். அந்த வகையில் உவமை தொகையாகி உருவமாக ஆயிற்று. இங்கே உவமை உருபுகள் விரித்து சொல்வதை தொகுத்து சுருக்கியும் கூறப்படுகின்றது. இவ்வாறு உருவகம் மாறுகின்றது. இப்போ உவமையும் பொருள் ஒன்று என்று நாம் சொல்கின்றோம். அந்த உவமையும் உவமைக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல், உவமை வேறு பொருள் வேறு என்று இல்லாமல் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவதுதான் உருவகம். எடுத்துக்காட்டுங்க இங்கே தரவில்லை.
பொதுவான எடுத்துக்காட்டு ஞானமே வடிவாய். ஞானமே வடிவென்றல் அப்போது இறைவன் எப்படி இருக்கின்றான்? ஞானத்தினுடைய வடிவமாக இருக்கின்றான். அப்போ அறிவினுடைய வடிவமாக இருக்கின்றான். அப்போ அறிவினுடைய வடிவம் என்பது இங்கே ஓமை வேறு பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறுகின்ற காரணத்தினால் இது உருவகம் ஆகும். உருவக தொடரில் உவமேயம் உவமைக்கப்படும் பொருள் முன்னும் பின்னும் உவமை ஒப்பாக காட்டப்படும் பொருள் பின்னுமாக அமையும். அதில் உவமையின் செறிவார்ந்த வடிவமே உருவகம். தாமரை போலும் முகம் என்ற உவமை செறிவூட்டப்பட்டு தாமரை போலும் முகமென்ற அந்த உவமையானது மாற்றப்பட்டு செறிவூட்டப்பட்டு அதை முதல்ல முகத்தாமரை என உருவகத்தை உருவாக்கின்றது. இப்போ முதல்ல முகத்தாமரைங்கிறது முன்னால் வருகின்றது. அப்போ இந்த இடத்துல தாமரை போலும் முகம் இது உவமை. இங்கே உவமை முன்னால் இருக்கும், பொருள் பின்னால் இருக்கும். உருவகத்தில் முகத்தாமரை என்ற பொழுது பொருள் முன்னால் வரும், உவமை பின்னால் செல்லிவிடும். உவமையை விட உருவகம் ஆழமானது. உவமை அணியில் உவமானமும் உவமேயமும் வேறு வேறானவை என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். உருவகத்தில் இரண்டும் ஒன்றே என்ற உணர்வு கிடைக்கின்றது. ஆனால் உவமையில் உவமை வேறு பொருள் வேறு என்று சொல்வார்கள். ஆனால் உருவகத்தில் இரண்டும் ஒன்றே என்றே உணர்வானது கிடைக்கின்றது. இதில் தீப்போல் சினம் என்பதை சினத்தி என்பார்கள். தீப்போல் சினம் என்று சொல்கின்றோம், ஆனால் சினத்தி என்கின்ற பொழுது அங்கு அடங்கி விடுகின்றது. பாரதியார் பாடல் முழுவதும் உருவமாகவே அமைவது உண்டு. அதில் சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரு வட்ட கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொல்லோ பட்டு கருநீல புடவை பதித்த நல்வயரம் நட்ட நடுநிசையில் தெரியும் நட்சத்திரங்கள் நடி. பாரதி கண்ணம்மா என் காதலி என்றதில் பாரதியாருடைய இந்த பாடல் இது உருவக பாடலாகவே அமைந்திருக்கின்றது. இதில் என்னும் கவிதையில்தான் எத்தனை உருவங்கள். பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் கதிரவன் ஒளிப்பட்டு விதவிதமான மாயம் கொள்ளும் மேகங்களுக்கு கூறுகின்ற உருவங்கள். அந்த கதிரவன் சூரியனுடைய ஒளிப்பட்டு மேகங்கள் கூறுகின்ற அந்த உருவங்கள் ஒவ்வொரு மேகம் ஒவ்வொரு நிறமாக மாறுகின்றது. அது உள்ளம் கவர்ந்தவை. அடுத்தது சூரியனுடைய ஒளி என்று பொழுது தீயின் குழம்புகள் அது எப்படி இருக்குமா? செழும்பொன் காய்ச்சி விட்ட ஓடைகள். அந்த சூரியனுடைய கதிர்கள் வருகின்ற பொழுது வானம் எப்படி இருக்கின்றது? அந்த தீயினுடைய குழம்புகள் அந்த தீயை எரித்து விட்டால் எவ்வாறு எரிகின்றதோ அதே போல் அது எப்படி இருக்குமா? செழும்பொன் காய்ச்சி விட்ட பொன்னை காய்ச்சி அங்கே பாய்ச்சினால் அது எப்படி இருக்குமா? ஒரு ஓடைகள் போல் இருக்குமா? தங்கத்தீவுகள் அது பார்க்கின்ற பொழுது தங்க நிற தீவுகள், நீல பொய்கைகள், தங்கத் தோணிகள், கரும் சிகரங்கள், தங்க திமிங்கிலங்கள் என்றெல்லாம் உருவகிப்பது அழகூட்டுகிறது. அப்போ அந்த வானத்தினுடைய நிறத்தை பார்க்கின்ற பொழுது அத்தனை உருவங்களை ஆசிரியர் இங்கே விளக்கியிருக்கின்றார். அவ்வளவு அற்புதமான உருவகமானது அங்கே காட்டப்படுகின்றது. உருவகத்திலும் வினை உருவகம், பயன் உருவகம், வடிவமை உருவகம், ஒரு நிறம் உருவகம் என்ற பகுப்பு உண்டு. அதில் எண்ணவலை பின்னும் மூளை சிலந்தி சிந்தனைங்கிறது இது வினையாக இருக்கின்றது. அதில் ஆவேச புயல்களால் அசைக்க முடியாத ஆகாசப்பு என்று கதிரவன் பயன். ஆவேச புயல்களால் அசைக்க முடியும், எந்த புயல்களாலும் அசைக்க முடியாது ஆகாசத்தில் இருக்கின்ற அந்த கதிரவன் இது பயனை குறிக்கின்றது. அதே போல் நீல வயலின் நட்சத்திர மணிகள் இதில் வானமும் விண்மீன்களும் மெய். அதில் மலைக்கிழவியின் நரைத்த கூந்தல் இது அருவி, அது நிறம், அந்த கூந்தலுடைய நிறத்தை. இதை போலதான் உள்ளுரை உவமம் என்று இருக்கின்றது. உள்ளுரை உவமம் கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் உவமைப்படுத்துவதை உள்ளுரை உவமை என்று சொல்கின்றோம். ஏன்னா ஒரு பொருளை வெளிப்படையாக கூறாமல்
மறைமுகமாக கூறுகின்ற பொழுது தான் அது வந்து உள்ளுரை ஓமம் என்று சொல்வார்கள். உள்ளுரை ஓமம் என்பது தமிழ் இலக்கியத்திற்குரிய ஒப்பற்ற நெறி. அன்பிற்கு ஆட்படும் தலைவன் தலைவியரின் எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரீகமாக மறைத்து கூறுவதற்காக அமைத்து கொள்ளும் வடிவமாக இருக்கிறது. அப்போது வெளிப்படையாக சொல்லாமல் நாகரீகமாக அது மறைத்து பிறருக்கு புரியும்படி எடுத்து கூறுவது தான் உள்ளுரை ஓமம். இலக்கியங்களில் காணப்படும் கருப்பொருள்களின் காட்சி இயற்கை புனைந்துரைகளாக மட்டும் நின்றுவிடாமல் பாடல்களில் இடம்பெறும் மாந்தரின் உள்ளத்தெழும் உணர்வுகளின் குறிப்பும் பொருளாகவும் உள்ளுரை அமையும். இதில் ஓவியம், சிற்பம் முதலிய நுண்கலைகளிலும் குறிப்பு பொருள்களும் உண்டு. ஓவியம் வரைகின்ற பொழுது, சிற்பம் வரைகின்ற பொழுது அதனுடைய பொருளை வந்து நாம் மறைமுகமாக நின்றதை புரிந்து கொள்வது வெளிப்படையாக தெரியாது. ஆனால் அவை எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் விளங்கும் என்று கூற முடியாது. அந்த கதை வந்து யார் அதை நன்றாக ஒத்து பார்த்து தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அது புரியும். கவிதைகளில் உள்ள குறிப்பு பொருள் காலம் கடந்து நிற்கும் ஆற்றல் உடையது. எனவே கருப்பொருள்கள் கொண்டு விளக்கப்படும் குறிப்பு பொருளாகிய உள்ளுரை ஓமம் தமிழ் இலக்கியத்தின் நேரிய இனிய நாகரிக வழியாகும். அதைதான் தோழிக்கு சொல்வதைப் போல் தலைவி மறைந்து நிற்கும் தலைவனுக்கு சொல்வதாக பெருங்குன்றூர் கிழார் பாடிய பாடல் ஒன்றில் உள்ளுரை ஓமம் அமைந்துள்ளதை காணலாம். அதில் ஈயல் புற்றத்து ஈர்ப்புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்குத்தோல் துதிய வள்ளுக்கிர் கதுவலின் பாம்பு மதன் அழியும் பனாட்கங்குதல். அந்த பனாட்கங்குல் என்று சொல்கின்ற பொழுது தலைவன் பிறர் அறியாமல் தலைவியை சந்திக்க இரவு நேரத்தில் வருகிறான். தலைவியை பார்க்க தலைவனானவன் இரவு நேரத்தில் வருகிறான். அவ்வேளையில் பசியுடன் அலையும் கரடி ஒன்று ஈசல்கள் நிறைந்த புற்றில் கையை விட்டு பார்க்கின்றது. அங்கே இருக்கின்ற ஒரு கரடி ஈசல்கள் நிறைந்த இந்த புற்றில் வந்து தன்னுடைய கையை விட்டு பார்க்கின்றது. அந்த ஈசல் புற்றில் சுருண்டு படுத்திருந்த பாம்பினை கரடி அறியவில்லை. கரடியின் நகங்கள் பட்டு பாம்பு வலியால் துடிக்கிறது. இங்கு கரடியின் செயலும் பாம்பின் துன்பமும் காட்டப்படுகின்றது. அந்த புற்றுக்குள் இருக்கின்ற அந்த பாம்பினுடைய துன்பமும் கரடியின் செயலானது இங்கே காட்டப்படுகிறது. ஆனால் உள்ளே உறைந்திருக்கும் செய்தி வேறு. இது இரவு நேரத்தில் காட்டை கடந்து வரும் தலைவன் செயலால் தலைவி அஞ்சி வருந்துவதை இப்பாடல் வருகிறது. இப்போ இரவு நேரத்தில் வந்து உறைந்திருக்கும் அந்த செய்தி, இரவு நேரத்தில் காட்டை கடந்து வரும் தலைவன் செயலால் தலைவியானவள் பயப்படுகின்றாள். தலைவனுக்கு ஓர் நேருமோ என்று, துன்பம் நேருமோ என்று. கரடி தலைவனுக்கும் பாம்பு தலைவிக்கும் குறியீடுகளாக அமைந்து உள்ளுரை ஓமம் உருவாகிறது. மேலும் இப்பாடலில் உள்ளுரை ஓமத்துடன் இறைச்சி பொருளும் அமைந்தது. உள்ளுரை ஓமம் மட்டும் இல்லாமல் ஒரு இறைச்சி பொருளும் இங்கே அமைந்திருக்கின்றது. இதில் உள்ளுரை போன்றே இறைச்சி என்பதும் அகப்பாடலில் வருகின்ற மற்றொரு உத்தியாகும். இதுவும் குறிப்பு பொருளில்தான், இதுவும் வெளிப்படாக வராது, குறிப்பால் தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைச்சியில் பிறக்கும் பொருளூர் வந்து பொருளுமாறுளவே திறத்தியல் மருங்கின் தெரியுமோர்க்கே. இதில் இருத்தல் என்றால் தங்குதல் என பொருள்படும். உரிப்பொருளோடு நேரடி தொடர்பில்லாத குறிப்பு பொருளே இறைச்சி ஆகும். இது வடமொழியினர் குறிப்பிடுகிற தொனிக்கு, வடமொழிகள் வந்து இது வந்து தொனி என்று அழைப்பார்கள், இணையானது. தொனி என்பது அகப்பாடலிலும் புறப்பாடலிலும் வரும். ஆனால் இறைச்சி அகப்பாடலில் மட்டுமே வரும். இறைச்சி என்பது தலைவன் தலைவனுடைய அகப்பாடல் மட்டும் வரும். தொனி என்பது அது அகத்திலையும் வரலாம், புறத்திலையும் வரலாம். அதை தான் இங்கே நசைப்பெரிது உடையர் நல்கலும் நல்குவர்
பிடிப்பசி களைய பெருங்கை வேழம் மென்சினையாம் ஒழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆறு. இதில் தலைவன் விரைவில் வருவான் என தோழி தலைவியை ஆற்றுவிக்கின்றாள். தலைவன் செல்லும் வழியில் யானை தன் பெண் யானையின் பசியை போக்குவதற்காக யாமரத்தினுடைய பட்டையை உரித்து அதில் உள்ள ஈரச்சுவையை பருக செய்யும். இதுதான் பாடலினுடைய கருத்து. அப்போ யாமரத்தினுடைய பட்டை உரித்து அதனுடைய ஈரச்சுவையை அது பருகீடு செய்கின்றது. ஆனால் இது சொல்லப்படாத குறிப்பு ஒன்று உள்ளது. தலைவன் இந்த அன்பு காட்சியை பார்ப்பான், உடனே திரும்பி வந்து தலைவன் துன்பத்தை தீர்ப்பான் என்பது இதில் உள்ள குறிப்பு பொருளாகும். இக்குறிப்பு பொருளே இறைச்சி ஆகும். உரிப்பொருளின் புறத்தே நின்று அதன் கருத்தை மேலும் சிறப்பிக்க பயன்படுகிறது இறைச்சி. அப்போது அந்த யானை அந்த யாமரத்தின் பட்டை உரித்து தன்னுடைய குட்டிக்காக அதை கொண்டு வருகின்ற பொழுது இதை தலைவன் பார்ப்பான், தலைவை நினைத்து அவன் திரும்பி வருவான் என்ற அந்த குறிப்பு பொருளானது இங்கே உணர்த்தப்படுகின்றது. சொல்லாமல் சொல்வதில்தான் கவிதை இன்பம் சிறக்கிறது. தலைவனின் செயலை கண்டிப்பதற்கும் எள்ளி நகையாடுவதற்கும் வருத்தத்தை வெளிப்படுத்தவும் திருமணத்தை வலியுறுத்தவும் இறைச்சி உத்தி பயன்படுகின்றது. இதில்தான் நீ விளையாடி மகிழும் இடத்தில் உள்ள இப்புன்னை மரம் உன்னை விட சிறந்தது என்றும் உனக்கு தங்கையானவள் என்றும் நற்றாய் என்னிடம் கூறினாள். இங்கே ஒரு புன்னை மரம் இருக்கின்றது. அது எப்படி இருக்குமா? நீ விளையாடி மகிழும் இந்த இடத்தில் உள்ள இந்த புன்னை மரம் உன்னை விட சிறந்தது. காரணம், என்றும் உனக்கு அவர் தங்கையாவாள் என்று நற்றாய் என்னிடம் கூறினாள். ஆனால் இதனுடைய செய்தியானது எவ்வாறு இருக்கின்றது? இம்மரத்தடியில் உம்முடன் விளையாட நாணுகிறேன், நான் வெட்கமடைகின்றேன். ஏனெனில் தங்கை அருகில் இருக்க தலைவனுடன் பழகுவது முறையா என்று தலைவி தலைவனிடம் கேட்கின்றாள். அப்போ அந்த புன்னை மரம் என்பது அங்கே தங்கையாக இருக்கின்ற பொழுது நான் எவ்வாறு தலைவனுடன் பழகுவது என்பதை கூறுகிறது. இதைதான் நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே, அம்மா நாணுதும் நும்மொடு நகையே என்று நற்றிணை பாடல் கூறுகின்றது. இப்பாடலில் நாம் வேறு இடத்தில் சந்திக்கலாம் என்னும் குறிப்பு பொருளும் தலைவியை தலைவன் விரைவில் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் குறிப்பு பொருளும் அமைந்துள்ளன. இக்குறிப்பு பொருளே இறைச்சியாகும். அதனால் இந்த புன்னை மரத்தை விட்டு நாம் வேறு இடத்தில் நாம் 2 பேரும் சந்திக்கலாம் என்ற கருத்தை இதனுடைய குறிப்பு பொருளாக நாம் உணர்கின்றோம். இதுதான் இப்பகுதியில் இருக்கின்ற படைப்பாக்க உத்திகள் என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் மாணவர்களே, இந்த இயல் 4 இருக்கின்ற இந்த பகுதிகளெல்லாம் இதில் இந்த குருவினா பகுதிகளெல்லாம் படித்து நீங்கள் வீட்டுப்பாடமாக எழுதி அனுப்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.